நடத்துவதற்காக திட்டமிடப்பட்ட போது ஆர் சிவகுமாருடைய படைப்புகளை ஒரு இளைய சமூகத்தினரை வைத்து அவருடைய பங்களிப்பை பற்றி பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனாலும் அசதா ஒரு இளைய தலைமுறையில் சேர்க்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஆர் சிவகுமாரை எப்படி மொழிபெயர்ப்பில் நான் மதிக்கிறேனோ அந்தளவுக்கு அசதாவையும் ஒரு வாசகனாக எழுத்தாளனாக மதிப்பவன் நான். ரொம்ப அபாரமாக தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய சிறந்த தற்காலத்தினுடைய மொழிபெயர்ப்பாளர்களில் அவரும் ஒருவர். இப்படியான ஒரு விழாவை நடாத்துகிறோம், நீங்கள் வந்து பேச வேண்டும் என்பதும் பல பேர் எனக்கு அவர் ஒரு குரு மாதிரி வழிகாட்டி மாதிரி கண்டிப்பாக வந்து பேசுகிறேன் என்றுதான் சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஆர் சிவகுமாருக்கு ஒரு நிகழ்வு அப்படின்றதுமே ஆர் சிவகுமாரை தவிர எல்லாருமே வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆர் சிவகுமார் மட்டும் வந்து திருப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது நான் மனசு மாறிடுவேனான்னு ஒரு ஆழம் பார்த்தாரு. அகரன் இது கண்டிப்பாக வேணும் தானா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. இப்படி தான் எல்லா முன்னோடிகளுமே வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தரங்கோ அல்லது அவர்கள் மீது ஏதாவது ஒரு உரையாடலோ நிகழ்த்த போகிறோம்னா அது தேவைதானா என்று கேட்கக்கூடிய ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்களில் அது தேவைதான் என்று பேசுவதற்காக இளைய தலைமுறை இந்த அரங்கிற்கு பேச வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அசதா அவர்கள் அந்த நாளின் கசடுகள் என்ற புத்தகத்தை குறித்து பேசுவார். தமிழின் முக்கிய மொழிபெயர்ப்பாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் ஆர் சிவகுமார் அவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் ஆகதிக்கும் அகர முதல்வனுக்கும் பாராட்டுதலையும் நன்றியையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போஸ்ட் லஞ்ச் செஷன் வந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ பண்ண முடியாது. செஸ்டட் என்ன சொல்லியிருக்காரு, எவ்ரிபடி இஸ் வேர்ல்ட் யூ சேஞ்சஸ் ட்ரமேட்டிக்கலி ½ an hour ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணால் அதை மாற்ற முடியாது. ரைட், சிவகுமார் ஆர் சிவகுமார் அப்படின்ற பெயர் வந்து நினைவுக்கு வர உடனே எனக்கு ஒரு புகைப்படம் ஞாபகத்துக்கு வரும். அது ஊட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அதில் 4 பேர் இருப்பார்கள். ஆர் சிவகுமார், பிரம்மராஜன், சுகுமாரன், கூட சத்யன் நினைக்கிறேன், அகிலன் மித்ரத், இவர்களோட அந்த படம். அதில் ஒரு இளைஞர்களாக இருக்கிற ஒரு 4 பேர், அவர்களுடைய துடிப்பும் இலக்கிய ஆர்வமும் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மறக்க முடியாத புகைப்படமாக அது இருக்கும். அது அவர்கள் தீவிரமாக இயங்கிய ஒரு காலகட்டத்தினுடைய அடையாளம். அந்த காலகட்டத்தோடு சேர்ந்தது தான் மீட்சி சிற்றுதல். நான் பிரம்மராஜனை ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் சந்திக்க சென்றபோது கை நிறைய அவர் அந்த சேமித்து வைத்திருந்த பழைய மீட்சி இதழ்களை கொடுத்து அனுப்பினார். அதை வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு காலகட்டத்தை, ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கிய பகுதியாக அமைந்த ஒரு காலகட்டத்தை காண்பது போன்ற ஒரு உணர்வை தந்தது. அதில் சிவகுமார் சாரோட கதைகள் மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேன். மற்ற கோணங்கியோட ஆரம்பகால கதைகள் அதில் வந்திருந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த இன்று வரை கிட்டத்தட்ட எல்லாருமே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ 76 சிறுகதையை முதல்ல சிவகுமார் சார் எழுதியிருக்காரு. இப்போ ஒரு அரை நூற்றாண்டு கால இலக்கிய பங்களிப்பு அவருடைய, அதை நாம் கொண்டாட இங்கே கூடியிருப்பது சால பொருத்தமான ஒரு செயல். இதற்கு முன்பு 2 அமர்வுகளில் பேசிய நண்பர்கள் நரன், செந்தில்நாதன், அதன் பிறகு பேசிய ராம் சந்தோஷ், சிறில் அலெக்ஸ் அனைவருமே மிகச் சிறப்பாக ஆர் சிவகுமார் அவர்களுடைய மொழிபெயர்ப்பை பற்றி பேசினார்கள். வழக்கமாக இந்த மொழிபெயர்ப்பு குறித்து பேசும் பொழுது மொழிபெயர்ப்பு பிரதியை கையில் வைத்துக் கொண்டுதான் பேசுவோம். அப்படி பேசும்போது என்னவாகிவிடும் என்றால், இது வழக்கமான கதை தான். இப்படியாகப்பட்ட அந்த பசுமாடு இப்படியாகப்பட்ட ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது,
அப்படி என்று தான் முடிந்துவிடும். அந்த கடைசியில் வர அந்த மரமாகத்தான், அந்த மரத்துக்குரிய முக்கியத்துவத்தோடு தான் மொழிபெயர்ப்பாளர் அணுகப்படுவார். எனக்குமே எந்த உபாயமும் இல்லை எப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளரை அணுகுவது என்று. இருந்தாலும் இந்த வழமையை சற்றேனும் மீற முயலும் ஒரு எத்தனமாக நான் இந்த சிறிய உரையை அமைக்க விரும்புகிறேன். ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு கூர்ந்த கவனம் தேவை, படைப்பாளரை விட மொழியின் மீது. படைப்பாளருக்கு அது ஒருபுறம் கருக்கு வாய்ந்த கத்தி என்றால், மொழிபெயர்ப்பாளருக்கு இரண்டு புறமும் கருக்கு வாய்ந்த கத்தியாக இருக்கிறது. இரண்டையுமே அவர் கவனத்துடன் கையாள வேண்டும். சில டெக்னிக்கலான விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒகாபுலரி, ஒரு சொற்குவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு 3 பேருடைய சொற்குவைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாசகருடைய சொற்குவை, தான் வாசித்த பிரதிகள் வழியாக ஒரு வாசகர் அடையும் சொற்குவை. அதுல அவர் பயன்பாட்டுக்கு அதிகமும் செலவிடுவதில்லை. அவை நினைவில் தங்கி இருக்கும். அவற்றை அவர் தனது படைப்புகளிலோ வேறு எங்குமோ பயன்படுத்த முடியாது. வாசிப்பின் வழியாக சேகரமாகிற ஒரு சொற்குவை. ஒரு படைப்பில் பார்த்த ஒரு சொல்லை இன்னொரு படைப்பை பார்க்கும் பொழுது அவர் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இப்படியாக இருக்கும். இரண்டாவது, ஒரு படைப்பாளருடைய சொற்குவை. இந்த படைப்பாளருடைய சொற்குவை முக்கியமானது. ஏனென்றால் அவரை சேரும் சொற்களை அவர் திரும்ப தன்னுடைய படைப்புகளிலே வைக்கிறார். புதிய ஒளியில, புதிய நிறத்துல, புதிய கோணங்களில் அவற்றை வைக்கிறார். சில நேரம் இந்த சொற்குவைகளுக்கு புதிய அர்த்தத்தையும் அவர் வழங்குவார். இதை தாண்டி ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய சொற்குவை எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு படைப்பாளி தான். தனது படைப்பூக்கத்தை மட்டுப்படுத்தி கொண்ட ஒரு படைப்பாளி. அப்போ இந்த சொற்குவை இங்கு எப்படி தொழில்படுகிறது என்றால், அது ஒரு கைடட் ஒகாபுலரி ஆகுது. ஒரு குறிப்பிட்ட படைப்பை, குறிப்பிட்ட ஆசிரியரது நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டு மொழிபெயர்க்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. நீங்க குறிப்பிட்ட சொற்களை குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட்ல குறிப்பிட்ட வகையில தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையை உதறி, இந்த நிலையை ஏற்றி தள்ளி, ஒரு படைப்பாளருக்குரிய அந்த வீச்சோடு சொற்களை பயன்படுத்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் முனையும் தருணம் ரொம்ப முக்கியமான தருணம். அந்த இடத்தில்தான் அந்த மொழிபெயர்ப்பு ஒரு பூரணத்துவம் அடைகிறது. மொழி அளவில் அது நிறைவாகவும் அமைந்து விடுகிறது. அப்போ கத்தி மேல நடக்கிறது மொழிபெயர்ப்பு பண்ணும் பொழுது 2 விஷயங்கள், மூலமொழி, இலக்கு மொழி. இது 2க்கும் நடுவில் நாம் ஒரு மிடில் பாத், சிறில் கூட அதுதான் சொன்னார்னு நினைக்கிறேன், நாம் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. மூலத்தை நீர்த்து போகவும் செய்யக்கூடாது, அதற்குள் இருக்க நுட்பமான இருண்மைகளை உடைத்து தள்ளிவிடவும் கூடாது. இந்த சவாலை நம்ம செய்யறோம். இப்போ நான் அதிகமும் இந்த அந்த நாளின் கசடுகள் நாவலை பற்றி பேச போது சுருக்கமா அதை சொல்லிடுறேன். சிறில் சொன்ன மாதிரி கஃப்காஸ்கியூ நாவல் இது. கேசல் நாவல்ல நாயகனுடைய பேர் கே, இதுல நாயகனுடைய பேர் என். 2 நாட்கள் நடக்கிற கதை. இந்த ஐரிஷ்காரங்களுக்கு ஒரு சிறிய காலப்பகுதி, ஒரு சின்ன துளியை விரிச்சு பார்க்கறதுல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்வம் இருக்குது. யுலிசஸ் மாதிரி. யுலிசஸ் ஒரு மாலை நேரத்துக்கு கதை இல்லையா, ஒரு பெரிய நாவலாக விரிகிறது. அதே போல அந்த நாளின் கசடுகள்ல மார்ட்டின் ஓக்கைன் என்ன பண்றாரு, 2 நாட்களை விவரிக்கிறார். இது ஒரு
காஃப்காஸ்கு கதை அப்படின்னும் பொழுது சிறில் சொன்ன மாதிரி இருத்தலியலின் எல்லா குணாம்சங்களையும் கொண்ட ஒரு குறுநாவல் இது. நீங்க அந்த நாளின் கசடுகள்ல இருந்து சில கோடுகளை இழுத்தா அது கேசல் நாவல்ல கே வழியாக சில புள்ளிகளை தொட்டு செல்லும். சில நேரம் காமியோடைய அந்நியனின் சில புள்ளிகளை தொட்டு செல்லும். அங்கிருந்து சில நேரம் புதுப்பித்தனையும் வந்து தொடுகிற இடங்களுமே உண்டு. இப்படியான ஒரு கதையாடல் இது. இந்த கதையாடல் எதை பற்றியது என்றால், முதல் வரியில அந்த நாயகனுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது, அவன் மனைவி இறந்து விட்டாள் என்று. இயல்பாகவே மனைவி மரணித்து விட்டாள் அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. அது நினைவுகளை வந்து புரட்டி போடும், பலவிதமான ஆழ்ந்த உணர்வு சிக்கல்களுக்குள்ள கொண்டு தள்ளும் ஒரு செய்தி. ஆனா எனக்கு வந்து அவன் முன்ன வந்து ஒரு பிரச்சனை வந்து நிற்குது. அவளை எப்படி அடக்கம் செய்வது? அவனுக்கு வேற எந்த எண்ணமுமே இல்லை. தன் மனைவி, அவள் பேரை கூட அவன் சொல்றது இல்லை. அவளோட வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைச்சு பார்க்கறது இல்லை. அந்த வாழ்க்கையில் உள்ள முக்கியமான தருணங்களை, மறக்க முடியாத நிகழ்வுகளை அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவளை எப்படி அடக்கம் செய்வது? அன்று சனிக்கிழமை வேறு. சனிக்கிழமை காலையில் இது நடக்குது. சனிக்கிழமைக்குள்ள அடக்கம் பண்ணிட்டா ஞாயிற்றுக்கிழமைய எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவாலயத்தில் ஓய்வு நாள் என்று அறிவிக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து சாவாடகம் நடக்காது. சனிக்கிழமை அந்த சாவாடகம் நடக்கவில்லை என்றால் அது திங்கட்கிழமை வரை தள்ளி போயிடும். ஆக எப்படியாவது முயன்று அன்னைக்கு அவளை அடக்கம் பண்ணிடணும். அவன் ஒரு 4 விஷயங்களுக்குள்ள தன்னுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை சுருக்கிக் கொள்கிறான். ஒரு பிரேதம், ஒரு சவப்பெட்டி, ஒரு சவக்குழி, ஒரு ஈமச்சடங்கு செய்யும் ஏற்பாட்டாளர். இந்த 4ஐயும் அவன் பிடிக்க வேண்டும். பிரேதம் கையில் இருக்கிறது. மீதி 3ஐ நோக்கியும் அவன் தன்னுடைய முயற்சியை அமைத்துக் கொள்கிறான். அப்படி போகிற அந்த எண்ணனுடைய வழியில எதிர்ப்படும் விஷயங்கள் தான் இந்த குறுநாவலாக மாறி இருக்கிறது. அதுல அவன் ஏகப்பட்ட மனிதர்களை, ஏகப்பட்ட நிகழ்வுகளை சந்திக்கிறான். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவநம்பிக்கையில தள்ளக்கூடியதா இருக்குது. அவன் கையில் உள்ள பணத்தை வந்து ஒருத்தன் ஜெயப்படி அடிச்சுட்டு போயிடுறான். அவனுக்கு உதவுறேன்னு சொன்ன நம்ம வந்து இவன்கிட்டயே கமிஷன் எதிர்பார்க்கிறான். அப்படி இருந்தும் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட அறிவுரைகளை அவனால் கேட்க முடியாமல் போயிடுது. கடைசியில் அவன் வீட்டுக்கு வர அந்த எண்ணத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். மனைவி இருந்திருக்கிறாள், பிரேதமாக இருக்கிறாள். அந்த எண்ணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். கடைசி வரையும் இந்த நாவல் குறுநாவல் முடியும் வரையும் அவன் வீட்டுக்கு வருவதில்லை. இந்த சவ அடக்கத்தை நோக்கி அவனது பயணத்துல அவனுடைய மனநிலை மாறுபாடுகள், அவன் எதிர்கொள்கிற மனிதர்கள், சம்பவங்கள், இதை வந்து தீவிர இருத்தலியல் சார்போடு ஓகேன்னு வந்து எழுதியிருக்கிறார். நான் சுபத்ரா கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த ஐரிஷ் ஆங்கிலம் எழுதுவதே ரொம்ப ஒரு வேற ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், ரொம்ப சிக்கலாக இருக்கும். இதில் என்னென்னா ஓகேன்னு வந்து ஐரிஷ் மொழியிலே எழுதி அப்புறம் ஆலன் டிட்லி தான் ஆங்கிலத்தில் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அவங்களுடைய அந்த மொழி பயன்பாடு ஏகப்பட்ட சிக்கல்களை உள்ளடக்கியது. அதாவது வெளியிலேருந்து போகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை வந்து நம்ம விழுத்தாட்டி விட்டுடும். நாம் எப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது வேறொன்றாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி சவால்களை எதிர்கொண்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் என்னுடைய அந்த மனநிலையினூடாக பயணிப்பதை ஆர் சிவகுமார் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். இந்த நாவலில் ரொம்ப அற்புதமான ஒரு வாசிப்பு அனுபவத்தை தரும் வகையிலே அமைந்திருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் கண்டிப்பா. அவர் எந்த ஒரு மூல ஆசிரியருடைய படைப்பை வாசித்தாலும் சரி, மொழிபெயர்த்தாலும் சரி, அவருடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. சிவகுமார் சாரோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நான் எப்பயுமே சீனியர்ஸை வந்து ரெஃபரன்ஸ்க்காக படிப்பேன். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க,
ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வரும் பொழுது இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கிறது, எந்தெந்த வார்த்தையெல்லாம் இதுக்கு அவங்க ஆலோசிச்சிருப்பாங்க, அப்படியெல்லாம் நான் அதை பார்ப்பேன். சில சொற்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஒரு கான்டெக்ட்ல ஒரு குறிப்பிட்ட பதம் எப்படி அமைஞ்சிருக்கிறது, இது போலும் நான் பார்ப்பேன். இது வந்து ஒரு இப்பெல்லாம் வாசிக்கும் பொழுது இயல்பாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் வந்து ஒரு பின்மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து போச்சு. இப்போ எனக்குமே இந்த நாவலை வாசிக்கும் பொழுது நிறைய இடங்களை நான் சொல்லுவேன். இந்த மாதிரி குறிப்பாக நான் எடுத்து உங்கள் முன் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் தான் ஆர் சிவகுமாரின் தமிழின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்று உங்களுக்கு சொல்லும். சிவகுமார் சார் வந்து நிச்சயமாக சிறில் சார் சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னாக்கா 4 வரி வருது, 5 வரி வருது, இல்லை ஒரு பேராகிராஃப் வருதுன்னா ஆங்கிலத்தில் எப்படி இருக்கோ அப்படியே தான் எழுதுவார். அதை உடைக்கிறத விரும்புறதில்லை. அது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வேர்ட் ஆர்டர் நமக்கு தெரியும், இந்த வார்த்தைகளில் அமைந்துள்ள ஒழுங்கு என்பது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மிகவும் வேறுபட்டது. அதுலேயும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் வந்து 3வது வரி வந்து முதல் வரியாக இருக்கும், கீழே 7வதுல இருக்கிறது 2வதாக வரும். இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் தலை கிருகிருத்தும். ஆனால் அதையே அவர் வந்து அதே ஆர்டரில் வச்சு ரொம்ப அழகாக அர்த்தமும் குலையாமல் குழப்பமும் ஏற்படாமல் சிறப்பாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். எனக்கு நம்முடைய இயல்பாக புழங்குற இந்த சொற்குவையில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் திடீர்னு தமிழில் படைப்புகளை வாசிக்கும் பொழுது, தமிழ் எழுத்தாளருடைய படைப்புகளை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வரும்பொழுது, இப்போ ஆதூரமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு அந்த இடத்துல கொக்கி போட்டு நின்றுடுவேன். நாம இவ்வளவு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கோமே, எங்கேயாவது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோமா, இதுக்கு நெருக்கமான இல்லது இதற்கு இணையான ஒரு ஆங்கில சொல்ல கடந்து வந்திருப்போம், ஆனால் இந்த வார்த்தை நமக்கு உதிச்சிருக்காது தலையில். அப்போ ஏதோ ஒரு தடை இருக்கு. ஒரு மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனல் வொக்காபுலரி மட்டும்தான் இருக்கு, உங்க சப்கான்ஷியல் உள்ளதெல்லாம் வெளியே வர மாட்டேங்குது. அதற்கான ஒரு இடத்தை நாம உருவாக்கிக்கலாம். அதுல வந்து சிவகுமார் சார் ரொம்ப தேர்ந்தவர். எனக்கு அப்படி ஆச்சரியமூட்டிய சில இடங்கள் நான் சொல்லுகிறேன். தமிழ்ல மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சின்ன சின்ன வார்த்தைகள் தான். நறுவிசான நேர்த்தியுடன், நறுவிசு அப்படிங்கிற வார்த்தையை நாம மொழிபெயர்ப்பில் பார்த்துருக்கோமா, நான் மொழிபெயர்ப்பாளர்கள் அதை கேட்டிருக்கணும். ஒரு இடத்துல ஒரு ஒரு நாயகிகளை இந்த கதாபாத்திரம் பற்றி சொல்றா, நாம் கொஞ்சம் சரசமாடலாம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ஒரு காலம் சொல்ல முடியாது என்று ஒரு இடத்துல வருகிறது. நான் இருந்தால் அதில் ஒருபோதும் தான் எழுதியிருப்பேன். இப்போ ஒரு காலம் என்பது அந்த வார்த்தையை எப்படி வந்தடைந்தார். இன்னொரு இடத்துல கொழுப்பால் உண்டாகும் தசை முண்டுகளை குணமாக்கும் எண்ணெய். தசை முண்டுகள் பல நேரங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து புதிய வார்த்தைகளையே உருவாக்குறாங்க. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அடிநில கல்லறைகள்னு ஒரு இடத்துல வருது. நிலத்தடி கல்லறைன்னு எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிலத்தடி கல்லறை எவ்வளோ அபத்தமானது. கல்லறை என்பது நிலத்துக்கு அடியில் இருக்கிறது தானே. அப்போ அடிநில கல்லறைகள்ன்றது வால்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வர்றது. மேலை நாடுகளில் கீழ்த்தளத்தில் கல்லறை தோட்டங்களே இருக்கு, பல கல்லறைகள் அடக்கியது. அந்த வால்ட்டை அவர் சொல்றார். அப்புறம் ஒரு அவசங்கையான ஒரு பேச்சு பேசுகிற இடத்துல வண்டை பேச்சு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு கோபத்துக்கான ஒரு உரிச்சல் வருது ஒரு இடத்துல, கண்மண் தெரியாத கோபம். இப்போ காசோலைகளில் ப்ரீடேட்டட் செக்னு இருக்கும். நாம் ரொம்ப சாதாரண ப்ரீடேட்டட் செக்னு மைண்ட் வந்து யோசிக்காது. என்ன எழுதுவோம்? முன் தேதியிட்ட காசோலை, இல்லை முன்கூட்டியே தேதியிட்ட காசோலை. ஒருவனை தாக்குற இடத்துல எழுதுறாரு, பிடித்து ஒரு பெரிய மொத்து விட்டேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோமா? அப்புறம் ஒருத்தன் தன் தலை உச்சியை சொரிந்து கொண்டிருந்தான்.
இங்கிலீஷில் டாப் ஆஃப் த ஹெட் தான் இருக்குது. இந்த இடத்துல சுலபமாக நடந்தால் உச்சந்தலைன்னு போட்டு போயிடுவேன். இல்லை, தலை உச்சி. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. டெலிஃபோன் டைரக்டருக்கு தமிழில் என்ன வார்த்தை இருக்குது? கலைச்சொல்ல நம்ம ஏகப்பட்டது பார்த்துருப்போம். ரொம்ப அழகாக போகிற போக்கில் எழுதிட்டு போகிறாரு, தொலைபேசி என் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த வேர்டை எப்படி ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மற்ற விஷயங்களின் துணை விளைவு. இதை நான் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் சொல்லிடுவேன், ஆனால் அப்படி இல்லை. ஒரிஜினல் அப்படி தான் ஆர்டர் இருக்குது. எல்லா மற்ற விஷயங்களின் துணை விளைவு. அப்புறம் இன்னொரு இடத்துல பிசுனாரிச்சிருக்கி அப்படிங்கிற வார்த்தை. நம்ம எவ்வளோ வார்த்தைகளை மறந்துருக்கிறோம். இல்லை, இது இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது தான் ஒன்று வந்து அந்த மொழிபெயர்ப்பினுடைய மூலத்தில் உள்ள அந்த வார்த்தைகளுக்கு மிக நெருக்கமான வார்த்தைகளை கண்டடைகிறோம். அது வந்து ரொம்ப அழகாக மொழிபெயர்ப்பில் உட்கார்ந்து ஒரு முழுமையான வாசிப்பு அனுபவத்தை தருகிறது. ஒரு வெள்ளி நாணயத்தை பற்றி சொல்லும் பொழுது, இப்போதான் மின்ட் பண்ண ஒரு நாணயம், இப்போதான் மின்ட் பண்ண, நம்ம அது மின்டிங்னு வரும். நம்ம என் தமிழ் நினைச்சு செய்யப்பட்ட அப்படின்னு தான் போட்டிருப்பேன். ஆனால் அவர் அழகாக சொல்றாரு, இப்போதுதான் அடிக்கப்பட்ட வெள்ளி நாணயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மொழிபெயர்ப்பாளர் கற்றுக்கிற இடமாக இருக்கிறது. அப்புறம் நமக்கு ஒரு அசௌகரியமான நிலையில் ஒரு இமோஷனல் கிரன்ச் இருக்கப்போ நமக்கு தொண்டைக்குள்ள ஒரு லம்ப் வரும் இல்லைங்களா? அது நம்ம சினிமா பாட்டிலன்னு சொல்கிறேன், ஏதோ உருண்டை உருளுது அப்படின்னு சொல்லிட்டு. லம்ப்னா உருண்டை கிடையாது, ஒரு கட்டி. கிட்டத்தட்ட அவன் குரல் வலையையும் அடைந்தது கட்டி தான். அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்கு. சிவகுமார் சார் எங்கேயுமே உறக்கம்னு எழுத மாட்டார், தூக்கம்தான். அதே போல இந்த இக்கு இருக்கு இல்லைங்களா, அதை நுட்பமாக கவனிப்பேன் நான். நம்ம நல்லதற்குத்தான் எழுதிட்டு போயிடுவோம், அவர் எழுத மாட்டார் நல்லதுக்குத்தான். அப்ப இந்த நுண்ணிய வேறுபாடுகள், இதுதான் வந்து அவர் ஒரு உதாரண மொழிபெயர்ப்பாளராக வைத்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒட்டுமொத்தமாக இந்த அந்த நாளின் கசடுகளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த வாசிக்கும் பொழுது நம்ம அந்த கதைக்கு ரொம்ப நெருக்கமாக நெருங்கி வருவதற்காக, நெருங்கி வருகிற ஒரு வாய்ப்பை நமக்கு தருவதாக நான் நினைக்கிறேன். அப்போ ஏன் வந்து இந்த உதாரண மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிறத ஜிகே சொல்வார் அடிக்கடி சிவகுமார் சாரை பற்றி. அது உண்மைதான். அவர் ஒரு மொழிபெயர்ப்பில், தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு ஆசான். இப்போ ஆசான் வந்து இத்தனை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார். அதுலேருந்து நான் என்ன டேக் அவே, நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். மூல ஆசிரியர் எழுதி கொண்டு இருக்கும் பொழுது மொழிபெயர்ப்பாளர் போயிட்டு அவருடைய பேனாவை பறிக்காமல் இருக்க வேண்டும். இது நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் எழுதி முடிச்சப்புறம் என்னோட குறிப்பேட்டில் அதை பார்த்து தான் நான் எழுதணும். அப்புறம் மூல ஆசிரியருக்கு ஒரு மேன்மை தங்கிய பொழிப்புரையாளராக மாறுவது, இதுவும் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் செய்யக்கூடாது. நீங்கள் பொழிப்புரையாளர் கிடையவே கிடையாது. இது அடிக்கடி நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது. நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர். மொழிபெயர்ப்பு லகுவாக சரளமாக இருக்க வேண்டும் என்று நீங்களே எண்ணிக்கொள்ளக்கூடாது. அது சற்றே இறுகியும் கரடுமுரடாகவும் இருக்கலாம். நரேன் இதை சொன்னான்னு நினைக்கிறேன். அதே தான் நான் சொல்கிறேன். அந்த கரடுமுரட்டுக்கும் சற்று இறுகிய தன்மைக்கும் பழகிக்கலாம். நம்ம கரும்பை வந்து கடித்து சாப்பிடணும்னா கடிச்சு தான் சாப்பிடணும். நீங்கள் ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கரும்பு சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த அனுபவம் தான் அது. அப்போ ஒரு ஆசானாக இந்த விஷயங்களை நான் வந்து ஆர் சிவகுமார் சார்கிட்ட எடுத்துக்கிறேன். ஆசான்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்பற்றுவதற்கு ரெடிமேடான வழிகாட்டல்களை வகுத்து தருபவர்கள் அல்ல. இதை செஞ்சுட்டேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றவர்கள் ஆசான்கள். அவர்கள் தீர்க்கமான நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள். அவற்றை நாம் ஏற்றோ மறுத்தோ முன் செல்ல வேண்டியது.
முன் செல்ல வேண்டும். இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து இதை நீ ஏற்றுக்கொள் அல்லது மறுத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் வழியாக நம்மை செயலாற்ற வைக்கிறார்கள். அப்படி செயலாற்றி நாம் நம்முடைய சொந்த முடிவுக்கு, சொந்த நிலைப்பாட்டுக்கு வர தூண்டுகிறார்கள் இல்லையா, அவர்கள்தான் ஆசான்கள். அந்த வகையில் தமிழிலே மொழிபெயர்ப்பிலே ஆர் சிவகுமார் சார் அவர்கள் செய்வது இந்த விஷயத்தை தான். ஆகவே அவர் என்னுடைய பெருமைக்குரிய ஆசானாக நான் இங்கே சொல்லிக்கொண்டு அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், நிறைய மொழிபெயர்ப்புகளை வழங்க வேண்டும், எங்களை போன்றவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆகுதிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு இடம் சார். அசதா ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்று நான் ஏற்கனவே கூறினேன். இந்த உரை அவரின் எல்லா மொழிபெயர்ப்பை விடவும் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. மொழிபெயர்ப்பை தன்னுடைய ஆசான் என்று ஆர் சிவகுமார் அவர்களை குறிப்பிட்டார். இனி ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அசதாவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது யாராவது ஒரு இளைஞர் எனக்கு அசதா ஒரு ஆசான் என்று சொல்லுகிற அது ஒரு நாள் என நான் கருதுகிறேன். சிறில் அலெக்ஸ் பேசுகிற பொழுது சொன்னேன், இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான துவனியோடு இந்த அரங்கம் அமைந்திருக்கும் என்று. அவர் கொஞ்சம் விழிப்புட்டு விட்டார். ஆனாலும் அவரின் உரையில் 60வது பக்கம் என்று சொல்லுகிற பொழுது மத்தியேயு 12.1 என்று எனக்கு கேட்டது. ஆனால் அசதா ஏறி இறங்கும் பொழுது நாம் ஒரு பைபிள் வகுப்பில் இருப்பது போல இருந்தது. மிக்க அழகிய குரலும் அழகிய மொழிபெயர்ப்போடும் இந்த மொழிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு வாசகனாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அசதா.